கார்டுகளை ஒப்பிடலாமா? இதற்காக விடையை இன்றைய நாணய பகுதியில் பார்க்கலாம். பொதுவா கிரெடிட் கார்டுல நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்கோம். ஆனா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எனக்கு இல்லையே அப்படின்னு பலரும் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் அப்படிங்கிறது காமனா இருக்கிறத பார்க்க முடியுது. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். முக்கியமா கிரெடிட் கார்டுல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருவாரியான கிரெடிட் கார்டுல மாறுபடும். பொதுவா இலவசமா வழங்கக்கூடிய கிரெடிட் கார்டுல கூட ஒவ்வொரு 150 ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்காவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட காலத்துல உதாரணமா ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ல கூட நீங்க செலுத்தலாம். இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது பொதுவா ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. நீங்களும் நானும் ஒரே கிரெடிட் கார்டு வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணமா என்னுடைய பில்ல நான் இஎம்ஐயா மாத்தி கூட பே பண்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்களா அப்படின்றது கிடையாது. இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதனால கிரெடிட் கார்டு வாங்கும் போது அதை உங்க ஃப்ரெண்டோடயோ உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூடயோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டோட ஒப்பிட வேண்டாம்.